இந்த அக்னி ஞானஸ்நானம் என்பதை அறிந்து கொள்ள நான் அடைய விரும்புகிறேன் என்ற வாஞ்சை இருந்தால் Simple step. எளிய படி, Go to hell. நீங்கள் அரபு நாடுகளுக்கு போங்க, Go to hell. நீங்கள் நரகத்திற்கு போங்க. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். You don't need fire baptism because you are not chaff. இங்கே உங்களுக்கு அக்னி ஞானஸ்நானம் அவசியம் இல்லை, ஏனென்றால் நீங்கள் பதறல்ல. You are all believers, my chosen people. So what you need is baptism with the Holy நீங்கள் Spirit. விசுவாசிகள், என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தானியங்கள். உங்களுக்கு தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம். After this explanation, இந்த விளக்கத்திற்கு பிறகு if any of you are still interested in fire baptism, இந்த அக்னி ஞானஸ்நானம் என்பதை அறிந்து கொள்ள நான் அடைய விரும்புகிறேன் என்ற வாஞ்சை இருந்தால் simple step. எளிய படி, Go to hell. நீங்கள் அரபு நாடுகளுக்கு போங்க, Go to hell. நீங்கள் நரகத்திற்கு போங்க. Non-stop fire baptism will be there. Unquenchable fire. All through your life you will have fire baptism. அவியாத அக்னி இருக்கும், அங்கே இடைவிடாத அக்னி ஞானஸ்நானம் தான். Don't take a text out of context and build doctrines and dupe people. நாம் இப்படி வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு அதை வெளியே எடுத்து மக்களை ஏமாற்றி நாம் தவறாய் நடத்தக்கூடாது. That's why I said, dangerous. மிக ஆபத்தானது என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். To take a text out of context and beautify it with peculiar experiences of some strange guys. மிக வினோதமான ஒரு சில நபர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனத்தின் சந்தர்ப்ப சூழமை விட்டு பிரித்தெடுத்து நாம் போதிப்பது தவறானது, ஆபத்தானது. One more example before I close. நான் முடிப்பதற்கு முன்னதாக இன்னொரு எடுத்துக்காட்டு.